டாக்டர் ஒருத்தர் படிக்கிறார், இன்ஜினியர் ஒருத்தர் படிக்கிறார், உலகம் சார்ந்த அவர் சம்பாதிப்பதற்காக படிக்கிறார், அவர் சம்பாதிக்கிறதுக்காக செய்கிறார். ஆனால் அதை நன்மைக்குரியதாக எப்ப அவரால் மாற்ற முடியும்னா, ஒரு டாக்டர் எவ்வளவு சிரமப்படுறவர்கள், கஷ்டப்படுறவங்களுக்கு இலவசமாகவே அல்லது குறைவான ஒரு ஊதியத்தில் அவருக்கு ஊழியம் செய்கிறார், அவங்களுக்கு மருத்துவம் பார்க்கிறார். ஒரு இன்ஜினியர் பள்ளிவாசல் மதரசா போன்றவைகளுக்கு தாமாக முன்வந்து எல்லா உதவிகளும் செய்கிறார். மார்க்கமா போயிடுது, நன்மையா மாறிடுது. இன்னமல்லாமல் பின்னியா, நம்முடைய எந்த செயலையும் மார்க்கமாக மாற்றுகிற, நன்மையாக மாற்றுகிற பவர் நம்முடைய எண்ணத்திற்கு உண்டு. ஓட்டு போடுறதும் நன்மைக்குரிய காரணமாக மாற முடியும் என்பதை இந்த ஆயத்தும் ஹதீஸும் நமக்கு உணர்த்துகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், வலா தக்துமு ஷஹாதா. நீங்க இப்படி யோசிச்சா புரியும். நம்ம கடையில உட்கார்ந்து இருக்கிறோம், வெளியில அநியாயமா ஒருத்தன் குத்தி கொண்டுறோம். கொலை செய்த கொலையாளிய நம்ம கண்ணால பாக்குறோம், இவன் தான் குத்துனான், இவன் தான் கொலை செஞ்சான் அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மா நல்லா தெரியுது, அவன் தான் குத்துனான். வேற யாருமே சாட்சி சொல்ல முன் வரல. அவனுக்கு பயம், நம்மளையும் குத்திடுவானோடு. இப்ப நான் என்ன செய்யணும்? நான் பயந்துகிட்டு இல்ல, நான் போய் சாட்சி சொன்னா அவன் என்னையும் கொலை செஞ்சிருவான், என் குடும்பத்தையும் சும்மா விட மாட்டான் அப்படின்னு நினைச்சு நான் அமைதி காக்கணுமா, அல்லது இவன் தான் கொலை செஞ்சான் அப்படின்னு நான் சொல்லணுமா? அப்படின்னா குர்ஆன் சொல்கிறது, வலா தக்துமு ஷஹாதா. உங்களுடைய சாட்சியை நீங்கள் மறைக்காதீர்கள். உங்களுக்கு தெரியும் இப்ப அவனுக்கு தீர்ப்பு வேணும், அவனுக்கு சாதகமான விஷயம் வேணும், நீதி கிடைக்கணும் அப்படின்னா இதை பார்த்த ஒரே ஐ விட்னஸ் நீங்க தான், ஒரே நேரடி சாட்சி நீங்க தான் என்றால் நீங்க தைரியமாக, எதை பத்தி யோசிக்காம தைரியமாக முன் வந்து சாட்சி சொல்லணும். சாட்சியை மறைக்க கூடாது. ஒமை யக்தும்ஹா ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்புஹு. ஒருவேளை அப்படி நீங்கள் மறைத்தால் நீங்கள் உங்களுடைய பாவம் செய்த பாவி. நீங்கள் வல்லாஹு பிமா தஅமலூன அலீம். நீங்கள் செய்வதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அறிந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும்போது வ அகீமு ஷஹாதத லில்லாஹ். நீங்கள் சாட்சியை நிலைநிறுத்துங்கள். அகீமுஸ் ஸலா. இந்த அகீமு என்கிற வார்த்தை அதிகமாக தொழுகைக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை. எங்கேயுமே சல்லு அப்படின்னு குர்ஆன் சொல்லாது, தொழுங்கள் அப்படின்னு சொல்றது இல்ல. அகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லும். அதனுடைய சுன்னத்தான வாஜிபான எல்லா விஷயங்களையும் சரியான நேரத்தில் ஒதுவோடு இதெல்லாம் சேர்த்து தொழுகிறதுக்கு பேர் தொழுகை. அந்த தொழுகையை நிலைநிறுத்துங்கள். அதே வார்த்தையை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான், வ அகீமுஷ் ஷஹாதத லில்லாஹ். அல்லாஹ்வுக்காக சாட்சியை நிலைநிறுத்துங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை, ஷஹாதத்தை, சாட்சியை அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுங்கள். அதனாலதான் வலா யஅப ஷுஹதாஉ இதா மா துஉ. யாரை தேர்ந்தெடுக்கிறது, இவரா அவரா என்கிற பிரச்சனை வரும்போது உங்களுடைய வாக்குக்கும் பவர் இருக்கு என்கிற பட்சத்தில் வலா யஅப ஷுஹதாஉ இதா மா துஉ. நீங்கள் வாக்களிக்கும் இடத்திற்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் மறுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்வார். அப்ப வாக்கு என்பது, நாம் செலுத்தக்கூடிய வாக்குகள், அது ஒரு நிஅமத், அல்லாஹ் கொடுத்திருக்கிற பெரிய நிஅமத். இதை எப்படியாவது அழிக்கணும் என்பதற்குத்தான் பாசிசம் முயல்கிறது. பெருசா என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்க நீங்க. ஆமா, நான் 1 பேசினா நீங்க 9 பேசுவீங்க. அவ்வளவு அரசியல் உங்களுக்கு தெரியும். என்னென்ன நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், நாட்டுல என்னென்ன நடக்குது நமக்கு தெரியும். எப்படியாவது இந்த முஸ்லிம்களுடைய, குறிப்பாக நம்முடைய வாக்குரிமையை பறிப்பதற்காக வேண்டித்தான் எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். என்ஆர்சி, சிஏஏ போன்ற சட்டங்கள் எல்லாம் நம்முடைய வாக்குரிமையை, இந்திய நாட்டு பிரஜை இல்லை என்று ஊர்ஜிதப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது என்பதெல்லாம் பொது மேடைகள்லையும் பேசியிருக்கிறோம், ஜும்ஆவுடைய பிரசங்கங்கள்லையும் பேசியிருக்கிறோம். தமிழகத்தில் மட்டும் 75 லட்சம் வாக்காளர்கள் எஸ்ஐஆருக்கு பின்னால், சுமார் எஸ்ஐஆருக்கு பின்னால் நீக்கப்பட்டிருக்கிறாங்க.
ஏப்ரல் 23 நமக்கே ஓட்டு இருக்குமா இல்லையா போன பின்னாடிதான் தெரியுங்கிற சூழல்ல நம்மள பல பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் செக் பண்ணவே இல்லை. எஸ்ஐஆருக்கு பின்னாடி நமக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணாதவங்க நம்மள பல பேர். நாம அதை ஒரு நியமத்தாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரும் வாய்ப்பாக நம்ம நினைக்கல. அதுதான் முக்கியம். 23 லீவுன்னு மட்டும் தெரியுது கண்ணுக்கு. 23 ஒரு நாள் அரசாங்க விடுமுறை, லீவுனா பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு நிம்மதியா தூங்கணும். எவன் போய் வெயில்ல நின்று கியூல நின்று எவனோ ஒருத்தன் ஜெயிச்சு எவனோ சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நான் போய் கியூல நிக்கணுமா, நான் போய் வெயில்ல நிக்கணுமா, நான் போய் இந்த எண்ணங்கள் தான், இந்த விஷயங்கள் தான் நம்ம மனசுல ஓடுதே தவிர இது எவ்வளவு அவசியமானது எவ்வளவு முக்கியமானது என்கிற விஷயங்கள் நமக்கு வர்றது. ஆனா நமக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரி நம்மள ஒவ்வொன்றையும் நம்மளை நசுக்குவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான்.